கோபால் நம்பரே காணுமே. நீ 3ஆம் கிளாஸ்ல பார்க்காத 1ஆம் கிளாஸ்ல பாரு. 1ஆம் கிளாஸ் பாஸ்ல பாரு. கோபால் ஐயோ நீ குளிச்சிட்டு வா. இந்த விஷயம் அப்பாக்கு அம்மா கிட்ட போய் ஓடு ஓடு ஓடு. என்ன ஆசீர்வாதிக்க சித்தப்பா. சிரஞ்சீவியா இருக்கும். அம்மா மகராஜனா இது ராஜு. பரீட்சையில நீ பாஸ் ஆகணும் நான் வேண்டிக்காத நாளே கிடையாது. சாதாரண பாஸ் இல்லம்மா, முதல் கிளாஸ் பாஸ். 1ஆம் கிளாஸ். என்னடா நீ பாஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி ஒரேடியா குதிக்கிறீங்க? என்னப்பா இது, நான் பாஸ் பண்ணா என்ன அண்ணன் பாஸ் பண்ணா என்ன, ரெண்டு ஒண்ணுதான். மூடுற வாய. 5ஆவது கிளாஸோட படிப்புக்கு முழுக்கு போட்டுட்டு காக்கா குருவி சுட ஆரம்பிச்சு இப்ப புலியில வந்து நிக்கிறேன். உனக்கு படிப்புக்கு என்னடா சம்பந்தம்? இப்ப நானும் பாஸ் பண்ணிட்டேன்னா அண்ணனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? அப்புறம் ஆனை குதிரை வீடு வாசல் தோட்டம் துறவு நிலப்பலாம் யாரு கவனிக்கிறது? இப்ப நம்ம குடும்பத்துல அண்ணனை தவிர யாராவது எம்ஏ பாஸ் பண்ணிருக்காங்களா? நம்மளே எடுத்துக்கங்களேன். போதுண்டா, எனக்கு வந்து மகனா பிறந்தி. தம்பி ஒண்ணும் சொல்லாதீங்க சித்தப்பா. அவன் பேச்ச விடப்பா. நீ எம்ஏ பாஸ் பண்ணதை பார்த்து சந்தோஷப்பட்டதுக்கு எங்க அண்ணன் இல்லையே நினைச்சா ரொம்ப வருத்தம். ஆமாம், எனக்கு கூட அப்படித்தான். பிறந்த அறையிலேயே தாயை பிரிஞ்ச நீ 3 வயசு பையனா இருக்கும்போது உங்க அப்பா என் கையில உன்னை ஒப்படைச்சு மங்கள் இனிமே இவனும் உன் மகன் தான் சொல்லி கண்ணை மூடிட்டாங்க. அன்னையிலிருந்து இந்த நிமிஷம் வரையிலும் உன்னை என் மூத்த மகனாத்தான் நினைச்சிருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து உங்க 2 பேரையும் தான் நான் அப்பா அம்மாவா கருதிருக்கேன். நீங்க சொல்லித்தான் அந்த படத்துல இருக்கிறவங்க என்ன பெத்த தாய் தந்தைங்கிற விஷயம் எனக்கு தெரியும். எப்படியோ உன்னை படிக்க வச்சு ஆளாக்கி எங்க அண்ணனுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றி. அப்ப கணக்குப்படி எல்லாம் ஒழுங்கா தான் நடந்திருக்கு. பாத்தீங்களா எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க. அவங்க 2 பேரும் கூட பிறந்த அண்ணன் தம்பின்னு இன்னும் ரொம்ப பேரை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இத பாருங்க, ஒரே இலையில சாப்பிட்டு ஒரே படுக்கையில படுத்து ஒன்னாவே வளர்ந்த ராஜுவுக்கும் கோபாலுக்கும் ஒரே முகூர்த்தத்துல கல்யாணம் செய்திடுவோம். அப்படியே செஞ்சிருவோம். எனக்கு அதான். ஓம் ஓம் என்னப்பா கணேசா, நீதான் நாட்டுல கல்யாணமாவாத பொண்ணுங்களையும் கல்யாணமாவாத ஆம்பளைங்களையும் அதிகமா இம்ப்ரூவ் பண்ணணும். அப்பதான் உன் பக்தன் தரக என் பிசினஸ் ஒழுங்கா நடக்கும். நீ வரத்துல காமிடா காமி. என்னப்பா என்ன தேஜஸ் ஒத்த கையில காமிக்கிறேடா. இந்த கையில விரல் சுத்தி பிள்ளையார் சுத்தி வர அன்னைக்கு உனக்கு விரல் சுத்தி வருண்டா. ஆமாங்க, ஒவ்வொரு விசேஷத்துக்கு எனக்கு ஒவ்வொரு வியாதி வந்துருது. அப்படி ஒரு பஞ்சாங்கம் எழுதிக்கோ. கேமராவுக்கு தண்ணி தெளிச்சு பூவை வச்சு பட்டைய போடு. கேமராக்கு எதுக்கு தண்ணியை தொளிக்க பூவை வைக்க பட்டைய போடு? அது கேமரான்னு என்னமோ சொல்லுவ சொல்றியாடா. அதுதான்டா என் இன்கம் பாக்ஸ். விநாயகர் எனக்கு கொடுத்த சொத்து அது ஒண்ணு தான்டா. அதுல பல பொம்பளைங்களை விதவிதமா போஸ்ட் எடுத்து இந்த மாப்பிள்ளை பசங்களுக்கு காமிச்சு அதுல கமிஷன் வாங்கி தரகு ஏஜென்ட்னு பேர் எடுத்து கமிஷன்லயே கட்டின வீடுறா இது. அப்ப கமிஷன் விளாசனே வச்சிருக்கலாம். ஐயே, கேமரா வீடு பிள்ளையார போட்டோ எடுக்கணும். பிள்ளையார போட்டோ எடுக்க போறீங்களா? அவர்தான் கல்யாணம் ஆகாதவராச்சே. அடமுட்டாய், பிள்ளையார இந்த புரிகடலையோட ஒரு க்ளோஸ்அப்ல ஒரு போட்டோ எடுத்து ஜமீன்தார் கிட்ட கொடுத்து உங்க குடும்பம் சவிக்குமா இருக்கணும், நீங்க நல்லா பிள்ளையார் மாதிரி இருக்கணும்னு எடுத்தேன்னு கொடுத்தா அவர் என்ன செய்வார்? உடனே 2 பச்சை நோட்டை ஆட்டோமேட்டிக்கா எடுத்து மூஞ்சில விட்டரிப்பார். நமக்கு செலவு 10 ரூபாய், லாபம் 190 ரூபாய். இதாண்டா பிசினஸ். அற்புதம். என்ன பூதம்? அற்புதம். அது சரி, அதர்ம பச்சனை ஆண்டாள் வருவா, அதுக்குள்ள நம்ம விஷயத்தெல்லாம் முடிச்சிடணும். அந்த பிலிம் எடுத்து செட்னு அதை பிரிச்சு பூஜையில வச்சிருக்கேன். பிரிச்சு பூஜையில வச்சிருக்கியா? ஆமா. அட பாவிகள் சொத்த நாகமா கட்டி அந்த வண்டி பக்கிரல. ஐயோ, நீங்க நல்லா இருக்க. இன்னைக்கு நான் விரதம் குளிச்சு முழுகிட்டு பூஜை பண்ண போறேன். தொட்டிட்டீங்களே, மறுபடியும் நான் குளிக்கணுமே. நேத்தே நான் குளிச்சுட்டேன்டி. தீண்டாமைய பத்தி பேசுற கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். சரிதான், நிறுத்துங்க. சுத்தமான வைஷ்ணவ மதத்துல நான் பிறந்து சிவமதத்தை ஆசா நேரம் உங்களை கட்டிக்கிட்ட பாவத்தை போக்க ஒரு 5 நிமிஷமாவது என் பெருமாளை பூஜை பண்ண விட மாட்டேங்கிறீங்களே. நீ 5 நிமிஷம் பூஜை பண்ற, உன்னை கட்டிக்கிட்ட பாவன் தொலைய 20 வருஷமா பிள்ளையார வேண்டேன். அதாங்கம்மா விபூதி. ஏதடா பிள்ளையார் பூஜை நடக்குதா? நடக்குதா என்ன? பஞ்ச உஷத் காலத்திலே நடத்திட்டுனே. எப்படி நடந்துச்சு? இந்த வீட்டுல என் பெருமாளுக்கு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்க
நான் பார்க்க கூடாது போல் இருக்கு. ஏண்டி கடவுளை போய் கியூ சிஸ்டத்துல நிறுத்துற? எல்லா சாமியும் ஒண்ணுதான். இந்தாங்கம்மா தொடக்கட்ட. என்னடா அது? நீங்க பூஜைக்கு செய்து கொடுக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சு ஐயா ஆப்பக்கார மாட்டே செய்வாங்க. ஐயோ கர்மம் கர்மம், கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா. என் ஆச்சார என்ன ஆகுறது? அதெல்லாம் ஆபகாரமா விட்டு அடுப்புல விழுந்து போச்சு போச்சு. இந்த பாருங்க, இனிமே நீங்க இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. செய்வேன். கூடாதுன்னா நான் செய்வேன். செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாதுதான். செய்வேன். நான் செய்வேன். நம்ம பார்வதி போலே அரகரா மகாதேவா. உனக்கு என்ன தைரியம்? இன்னொரு தடவை வார்த்தை சொல்ல பாக்குறேன். நாராயண. கொஞ்ச நேரம் நிம்மதியா ஒரு புத்தகத்தை படிக்க விடுறீங்களா? ஏ சக்கரி, என்னடா இங்க கலாட்டா? நான் ஒண்ணும் கலாட்டா பண்ணல பாப்பா. அப்பாவும் அம்மாவும் தான் ஜாலியா சண்டை போட்டுட்டாங்க. அம்மா, உங்க மத சண்டைக்கு ஒரு முடிவே கிடையாதா? கோர்ட்டுக்கு போனாதான் முடியும். நடுவுல முடியாது. ஏம்மா, அப்பா சிவமதம்னு தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அந்த கேள்வி திருப்பி உங்க அப்பாவே கேளு. ஏன்பா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அதே கேக்குற. இவ்வளவு இன்னொருத்தருக்கு கட்டலான்னு புரோக்கர் வேலைக்கு வீட்டுக்கு நான் போனேன். கடைசியில இந்த சாணியா என் தலையில உட்காந்துக்கிட்டு இறங்க மாட்டேன்னு. ஏன் போய் சொல்றீங்க? அதுதானே ஐயாவுக்கு பொழப்பு. டேய், 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 போய் வேலை பாரு போடா. குடும்ப விஷயத்துல பேசாத ஓடுங்க. போடாங்க. ஞாபகம் இருக்கா? அப்போ என்ன பொண்ணு பார்க்க ஒரு பெரிய இடத்து பையனை கூட்டிக்கிட்டு வந்து நீங்க என்ன பார்த்ததுக்கு அப்புறம் அவங்கிட்ட என்ன பத்தி இல்லாததும் பொல்லாததுன்னு சொல்லி அவனை விரட்டிட்டு நானும் வைஷ்ணவன் தான், என் பேரு வைகுண்டோன்னு போய் சொல்லி மயக்கி கல்யாணம் பண்ணிட்டு வந்தது யாரு? ஐயா, எங்க ஜமீன்தாரே உங்களை கையோட கூட்டி சொன்னாங்க. ஆமாங்க. நீ போ, நான் வர்றேன். இந்த போறேன். பாத்தாயிட்டாவா? புள்ளையா நடுக்குறதுல பாருங்க பாஸ். இங்க காஸ். பச்சை நோட்டை கூட உங்ககிட்ட கொடுக்குறப்பா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.